ஹலோ ஆல், எல்லோருக்கும் வணக்கம். கிராஃப்ட் ஸ்டோரி மாரல் ஸ்டோரி சீரீஸ்க்கு உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறேன். நம்ம சேனலில் கதை சொல்லியே ரொம்ப நாளாச்சு. அதனால் உங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கதை கொண்டு வந்திருக்கிறேன். எதை பற்றின கதைன்னு யோசிச்சுட்ருக்கீங்களா? வாங்க சீக்கிரமாக கதை கேட்க போகலாம். ஒரு அழகான குளத்தில் நிறைய தவளைங்க வாழ்ந்துட்டு வந்துச்சு. அந்த தவளைங்க எல்லாம் நம்ம பக்கத்து காட்டுக்கு டூருக்கு போயிட்டு வரலான்னு சொல்லி பிளான் பண்ணி அதுகளோட மூட்டை முடிச்சு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு சந்தோஷமாக கிளம்பி போச்சு. எல்லோரும் ஜாலியாக பேசி சிரிச்சிட்டு அந்த காட்டு வழியாக நடந்து போயிட்டு இருந்தாங்க. அப்போ ஒரே ஒரு தவளை மட்டும் அதுக்கு முன்னாடி இருந்த ஒரு பெரிய குழியை கவனிக்கவே இல்லை. தெரியாமல் தடுக்கி அந்த குழிக்குள்ளே விழுந்துருச்சு. ஆனால் அது விழுந்ததை பொறுப்பெடுத்தாமல் முயற்சி செஞ்சுட்டே இருந்துச்சு வெளியே வர்றதுக்கு. அது ஒரு தடவை குதிக்கும், திருப்பி கீழே விழுந்துடும், குதிக்கும், கீழே விழுந்துடும். இதே மாதிரி பல முறை அது ட்ரை பண்ணிகிட்டே இருந்துச்சு. குழி பெருசாக இருந்ததுனால அதால் வெளியே வரவே முடியல. இதை பார்த்த மற்ற தவளைங்கெல்லாம், தவளை உன்னால் வெளியே வரவே முடியாது, நீ முயற்சி செய்கிறதையே விட்டுரு, உனக்கு சத்தியமாக நாங்கள் சொல்கிறோம், உன்னால் வெளியவே வர முடியாது, நீ இதுக்குள்ளேயே இருந்துரு, எத்தனை நாள் இதுக்குள்ளே இருக்க போகிறேன்னு எங்களுக்கு தெரியல, அதனால் நீ முயற்சி செய்கிறத விட்டுரு அப்படின்னு சொல்லி எல்லா தவளையும் கத்த ஆரம்பிச்சிருச்சு. ஆனால் இந்த தவளை யார் சொல்கிறதையும் கேட்காம விடாமுயற்சியாக குதிச்சு ட்ரை பண்ணி வெளியே வர்றதுக்கு ட்ரை பண்ணிகிட்டே இருந்துச்சு. ஒரு கட்டத்தில் அது குதிச்சப்போ அது குழியிலேருந்து வெளியே வந்துருச்சு. அதுக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. அப்பா, நம்ம முயற்சி செஞ்சதுனால நம்மளால் வெளியே வர முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு இருந்துச்சு. அப்போ மொத்த தவளைங்கெல்லாம் வந்து இந்த தவளைக்கிட்ட வந்து கேட்டுச்சு, நாங்கள் எல்லாருமே நீ முயற்சி பண்ணுறத கைவிட்டுருன்னு சொன்னோம், ஆனால் நீ அதெல்லாம் கேட்கவே இல்லை, ஆனால் நீ தொடர்ந்து முயற்சி பண்ணி நீ வெளியே வந்துட்ட, ஆனால் இப்போ உன்னை வந்து நீ வெளியே வந்ததை பார்த்துட்டு எங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லி அந்த தவளைங்கெல்லாம் சொல்லிட்டு இருந்துச்சு. அப்போ இந்த தவளை சொல்லிச்சு, ஐயோ, நீங்கள் பேசுனது எதுவுமே எனக்கு கேட்கவே இல்லை, நான் என்ன நினச்சேன் தெரியுமா, நீங்கள் வந்து என்னை வெளியே வர்றதுக்கு ஊக்குவிக்கிறீங்க, என்னை என்கரேஜ் பண்ணுறீங்கன்னு நான் நினச்சேன், அதனால தான் நான் விடாமுயற்சியாக அதை முயற்சி பண்ணி நான் வெளியே வந்தேன் அப்படின்னு சொல்லி இந்த தவளை சொல்லிச்சாமா. இதை கேட்ட மற்ற தவளைங்களுக்கெல்லாம் என்ன சொல்கிறதுனே தெரியலையாம். கடைசியில் அந்த தவளைக்கிட்ட போய் மன்னிப்பு கேட்டாங்களாம். அதை வந்து என்கரேஜ் பண்ணாததுக்கும் முயற்சி செய்ய வேண்டாம் கைவிட்டுருன்னு சொன்னதுக்கும் மன்னிப்பு கேட்டாங்களாம். அந்த தவளையும் அவங்கள எல்லாரும் மன்னிச்சுட்டு எல்லாரும் சந்தோஷமாக டூருக்கு புறப்பட்டு போனாங்களாம்மா. என்ன ஃப்ரெண்ட்ஸ், கதை பிடிச்சிருந்துச்சா? நம்மளையும் இதே மாதிரி தாங்க நம்ம சுற்றி இருக்கிறவங்க நம்மளை மட்டம் தட்டுவாங்க, உன்னால் எதுவுமே பண்ண முடியாது, நீ என்ன முயற்சி எடுத்தாலும் அது சக்ஸஸே ஆகாதுன்னு எத்தனையோ பேர் சொல்லலாம், உனக்கு எவ்வளோ படித்தாலும் தலையில் ஏறவே ஏறாதுன்னு சொல்லலாம். ஆனால் நீங்கள் முயற்சி செய்கிறத விடவே விடாதீங்க. எவ்வளோ தோல்வி வந்தாலும் முயற்சி செஞ்சிட்டே இருங்க. ஒரு நாள் கண்டிப்பாக உங்கள் முயற்சிக்கு பலன் கிடைக்கும். ட்ரை அண்ட் ட்ரை, யூ வில் சக்சீட். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் கமெண்ட்ஸ் எல்லாத்தையும் எனக்கு கீழே சொல்லுங்கள். அண்ட் கிராஃப்ட் ஸ்டோரி சேனலுக்கு நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் அந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நான் அடுத்த டைம் நான் எந்த வீடியோ அப்லோட் பண்ணாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.